மன்னவனானாலும் இந்நாட்டினுடைய குடிமக்களானாலும் சட்டம் ஒன்றுதான், விதி ஒன்றுதான். ஆகவே வாய்க்கரிசி தருவதற்கு வேண்டாம். காழ்ப்பணம் முளத்துண்டையும் என்னுடைய எஜமானருக்குரியது. அதை நீ வீதிகளிலே நீ எல்லோருக்கும் வாரி வாரி வழங்கினாயே. உன்னுடைய அன்பு கரங்களால், உன்னுடைய பொற்கரங்களால் பிச்சை எடுத்து வாமா, பிச்சை எடுத்து வா. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா. அம்மா மாறே ஐயா மாறே இரக்கங்காட்டுமையா. எந்த அருமை மகனை சுடவே கொள்ளி காசு போடுமையா. அம்மா மாறே ஆத்தா மாறே இரக்கம் காட்டுமையா. எந்த அருமை மகனை சுடவே கொள்ளி காசு போடுமையா. மாறே ஆத்தா மாறே இரக்கம் கொள்ளுங்கம்மா. பெரியவர்களே, சான்றோர் பெருமக்களே, வணக்கம் சொல்லுங்க. வந்துமே நேர்ந்ததையா. இந்த அயோத்தியால பிறந்த மகன் இறந்து விட்டனையா. இந்த அயோத்தியால பிறந்த மகன் இறந்து விட்டனையா. அம்மா மாறே அம்மா மாறே ஆத்தா மாறே இரக்கம் கொள்ளுங்கம்மா. அநாதையூர் பிள்ளைக்குமே காசு போடுங்கம்மா. செங்கோல் பிடித்து தரணி ஆண்டவர் பின சுடுறரம்மா. செங்கோல் பிடித்து தரணி ஆண்டவர் பின சுடுறரம்மா. இந்த ஏழையின் நிலையை பார்த்து காசு போடுமா, கொள்ளி காசு போடுங்கம்மா. அம்மா மாறே ஆத்தா மாறே இரக்கம் கொள்ளுங்கம்மா. இந்த அருமை மகனை சுடவே கொள்ளி அந்த காசு போடுங்க. செங்கோல் பிடித்து தரணி ஆண்டவர் பின சுடுறரம்மா. செங்கோல் பிடித்து தரணி ஆண்டவர் பின சுடுறரம்மா. இந்த ஏழையின் நிலையை பார்த்து காசு போடுங்கம்மா, கொள்ளி காசு போடுங்கம்மா. அம்மா மாறே ஆத்தா மாறே இரக்கம் கொள்ளுங்கம்மா. இந்த அருமை மகனை சுடவே கொள்ளி காசு போடுமம்மா. காசு போடுங்கம்மா. அயோத்தியாண்ட அரிச்சந்திரன் மனைவி நான் அம்மா. அயோத்தியாண்ட அரிச்சந்திரன் மனைவி நீ அம்மா. அயோத்தியாண்ட அரிச்சந்திரன் மனைவி நான் அம்மா. மடியேந்தி பிச்சை கேட்கும் நிலையும் வந்ததம்மா. மடியேந்தி பிச்சை கேட்கும் நிலையும் போடுங்கம்மா. அம்மா மாறே ஐயா மாறே இரக்கம் காட்டுமம்மா. எந்த அருமை மகனை சுடவே கொள்ளி காசு போடுங்கம்மா, கொள்ளி காசு போடுங்கம்மா, கொள்ளி காசு போடுங்கம்மா. அங்க நிற்கிற ஆத்த வர அந்த காசு போட்டேன்னா ஒரு காசை போடாம போட்டாச்சா. அங்கிட்டு நிற்கிற ஆத்த வரலாம் போட்டேன்ன போட்டீங்களா? அப்பா எதற்காக பிச்சை எடுக்கிறாய்? என் மகனை தானம் செய்ய வேண்டும். இந்த காசி மாதன் வீதியிலே நான் பிச்சை இறந்து கிடப்பது உண்மை வேணா. காசி மன்னன் கனவை வந்து கழுத்தரைச்சு கொண்டு விட்டு ஓம்பளைன்னு சொல்லி ஊரை மத்தி பிச்சை எடுக்க. உன்னை நான் கொல்லக்கூடாது. அப்படி நல்லா சுருட்டிக்க. அதை சுருட்டுறது ஏன் பொழப்பு. அதேன் சிந்தாம போடணும். பிச்சை எடுக்குமா பெருமாள், அதை போடுங்கம்மா அனுமாரு. இல்லையா பெருங்கலூர் இவ்வளவு பெரிய ஊர்ல நீ 2 கோடி கூட தேட இப்போ தான்டா பாண்டி கோயில பார்த்தேன். பொம்பளை ஆள்கிட்ட பாவம் வந்து வழிபறி படிச்சுக்கிட்டு இருக்கேன். யாரா நீங்க? நான் வழிபறி பண்ணேன்னு ஏன்ட்ட நீ புடுங்குறேன். யாருங்க யார காவலன்? தாங்கள் ஒரு கொலை செய்ய வேண்டும். ஏன், எதற்காக கொலை செய்ய வேண்டும்?
இந்த பெண் யார் என்று தெரியவில்லை. ஆனால் பொன் பொருளுக்காக ஆசைப்பட்டு காசி மன்னன் கனகவேந்தனை கழுத்தெடுத்துக் கொண்டிருக்கிறாள். இவளை ஒரே வெட்டில் 20 ஆக்குமாறு உம்முடைய எஜமான் வீரபாகுவின் கட்டளை. என் தேவியே, சுவாமி, நீ அப்படிப்பட்டவளா? இல்லை சுவாமி. உருக்கமும் இரக்கமும் கொண்ட என்னுடைய தேவியா? நீ அப்படிப்பட்டவள் இல்லை அம்மா. பட்டகாலிலே படும் கெட்ட குடியை கெடும் என்பது போல் என் தேவி நீ செய்திருப்பாயா? ஏதோ விதிக்கு ஆட்பட்டு விட்டோம். எதுவாயினும் நடக்கட்டும். என் எஜமானனுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக உன்னை வெட்ட நினைக்கின்றேன். இதோ வடக்கே அமர்ந்து உன்னுடைய இஷ்ட தேவதையை வணங்கிக்கொள். கையும் கையும் செங்கமலம், கையும் கையும் செங்கமலம், கையோ கமலம், முகமோ நிறை முகமோ சந்திரமதி, இடையோ கொடி, உன் கால்களோ பண்படித்தவங்கை, உன் கரங்களோ செவ்விதழடி மனைவியை வெட்ட மனமும் துணிந்தே பாசமன்ற மனமே, எப்போதும் இல்லாமல் என் கரம் தள்ளிக் கொண்டிருக்கின்றதே. ஏ பந்தம் என்ற மனமே, என் மனம் நாடிக்கொண்டிருக்கிறதே. எதற்கும் துணிந்து விடு. அன்பு காட்டின இந்த மனம் இன்றைக்கு என்னுடைய ஆயுதத்தால் என் மனைவியை வெட்டப் போகிறேன். என் மனைவியை வெட்டப் போகிறேன். இறைவா, அன்னையே உனது மனம் கல்லோ, ஆணியாயம் செய்யலாமோ? மண்ணெல்லாம் புகழும் என் மனைவி சந்திரமதியை மாய்த்திட துணிந்து விட்டு அன்னை அபிராமி தாயே, அரண்மகிழும் உமையவளே, ஆட்கொள்ள வேணும் தேவி தேவி தேவி. மனைவியை வெட்ட சுவாமி, உன்னை வெட்டுகின்ற போது ஏதோ மாலை வந்து விழுகிறதே. ஆம் சுவாமி. ஏதேனும் நினைத்தாயா? நினைத்தேன் சுவாமி. என்ன நினைத்தாய்? இன்னொரு பிறவி ஒன்று இருந்தால் தாங்களே எனக்கு கணவராக வர வேண்டும் என்றும், நமது மகன் லோகிதாசே நமக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்றும், நமது இந்த பிறவியில் நான் உங்களை செய்த கோலம் போதாதா? மீண்டும் நானே கணவனாக அடைய வேண்டும் என்பது விதியா? வேண்டாம் வேண்டாம் இறைவா. என் மனைவி மக்களை நான் பிரிந்த பாவியடா இறைவா. மறந்து விடு, துணிந்து விடு. மனைவியை வெட்டம் பதினையன் மனத்தான் நன்றாக என்னை பார். நான் தான் ஈஸ்வரன். இதோ 33 கோடி தேவர்களும் 48,000 ரிஷிமார்களும் கண்ணிற்கு காட்சியளிக்கின்றோம். நாங்கள் நடத்திய சோதனையில் வெற்றி பெற்று விட்டாய். நீயே உத்தமன், நீயே சத்திய வேந்தன். இதோ இறந்து கிடக்கும் காசிதாசன் மைந்தன் கனகவேந்தனையும் உனது மைந்தன் தேவதாசனை உயிர் பெறச் செய்கின்றோம். உனது நாட்டிற்கு சென்று சந்தோஷமாக ஆட்சி புரிவாயாக.
நான் என்னுடைய குடிமக்களிடத்திலே விடைபெற்று செல்கின்ற போது எனக்கு நாடும் வேண்டாம் நகரம் வேண்டாம், என் அன்பான குடிகளிடத்திலே விடை வருகின்ற போது மன்னா உங்களை நான் பிரிய வேண்டுமா என்று கேட்கின்ற போது இனி விஸ்வாமித்திரர் தானப்பா நம்முடைய உங்களுடைய அரசன், அவருக்கு நீங்கள் எல்லாவற்றையும் செய்து வாருங்கள், நாடு சுபிட்சமடையும் என்று சொன்னார்கள். அதுவாயினும் விஸ்வாமித்திரரே மீண்டும் ஆட்சியிலே அமர எல்லாம் வல்ல இறைவன் வழிவகை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். ஹரிச்சந்திரா, அப்படியானால் எங்கள் விருப்பப்படி 56 தேசத்து மன்னர்களில் யாருக்கு முடிசூட்டி வைத்தால் உமக்கு சம்மதம் தானே? சம்மதம்தான். ஹரிச்சந்திரா, 56 தேசத்து மன்னர்களை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது நீயே உத்தமனாக இருக்கின்றாய், நீயே சத்திய வேந்தனாக இருக்கின்றாய், அதற்கு நீயே பொருத்தமானவன். எங்கள் விருப்பப்படி உமக்கே சூட்டி வைக்கின்றோம். பொருளே போற்றி, வித்தக பொருளே போற்றி, மண்ணினருக்கு மாமணியே போற்றி, சித்தமெல்லாம் எமக்கு சிவமயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்து வைத்த திருவருளே, கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்து வைத்த திருவருளே. இல்லாமல் ஒரு அம்மை இல்லை, அம்மை இல்லாமல் இந்த பிள்ளை இல்லை, இறைவா சித்தமெல்லாம் எமக்கு சிவமயமே, சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே, சித்தமெல்லாம் எமக்கு சிவமயமே, பத்தி பெருக்கில் என்ற ஊனுருக கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்தழைத்த திருவருளே, கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்தழைத்த திருவருளே, பெண்ணை நல்லூர் உரையும் அருள்களே, பெண்ணை நல்லூர் உரையும் பரம்பொருளே இறைவா சித்தமெல்லாம் எமக்கு சிவமயமே, உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா. அவ்வளவுதான். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், ஒரு செழிக்க வேணும், ஞான தங்கமே புறாரெல்லாம் வாழ வேணும், பச்சை பெருக வேணும், பால் பண பொங்க வேணும், பச்சை பெருக வேணும், பால் பண பொங்க வேணும், பெருக வேணும், ஞான தங்கமே புறாரெல்லாம் வாழ வேணும். காலில் பாதாரே இந்த முடனே ஸ்ரீராமே ரூபமுடனே சுபமங்களம், ராஜேவே ஜெய ஜெய மங்களம், ராஜாதி ராஜமுடனே ஸ்ரீராமே ரூபமுடனே சுபமங்களம் ஜெயமங்களம். ஸ்ரீ சங்கரா சுவாமிக்கு ஸ்ரீமத் சங்கரதாஸ் சுவாமிக்கு ஜெய், ஸ்ரீமத் சங்கரதாஸ் சுவாமிக்கு ஜெய். அத்துணை பேருக்கும் வந்திருந்தோர் அத்தனை பேருக்கும் பொதுமக்களுக்கும் ஆன்றோர் பெருமக்களுக்கும் சுற்று வட்டார பெருமக்களுக்கும் உங்களுடைய நன்றியினை ஏதும் தவறு இருந்தால் அடியனை மன்னிக்கவும், ஏதும் குறை இருந்தால் அடியனை மன்னிக்கவும். நீங்கள் வாழ்த்துங்கள், நான் வளர்கின்றேன், வாருங்கள், உங்களுக்காக வரவேற்கின்றேன். இறைவன் அருளால் நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும், ஊரு செழிக்க வேண்டும், உற்ற மழை பெய்ய வேண்டும், எல்லோரும் வளம் கொளிக்க வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.
ஹலோ. எனக்கு பொன்னாடை அணிவித்த சகோதரிக்கும் இங்குள்ள எனது உறவினர் அனைவருக்கும் எனது சார்பாகவும் என்னுடைய கலைக்குழுவினர் சார்பாகவும் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மதுரை நாடக கலைஞர்கள் அனைவரும் நல்லா ஒத்துழைப்பு கொடுத்து நல்லா நடத்தினீர்கள். மீண்டும் அவரை அழைச்சிக்கு கொண்டு எந்தெந்த நாடகங்கள் நடக்குதோ கொண்டு போய் நீங்கள் சீர்திருத்தம் பண்ணியிருங்கள். உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஹலோ ஹலோ அண்ணே, மரியாதைக்குரிய எங்கள் இதயம் நிறைந்த அண்ணன் மாவண்ணா கணேசன் அவர்களுக்கு திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிக்கிறார்கள். யாருப்பா? ஒட்டி இல்லை. திரு மரியாதைக்குரிய அத்தான் போன கோவிந்தசாமி அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். இந்த விழாவிற்கு எனக்கு பொன்னாடையும் மரியாதையும் செலுத்திய என்னுடைய தாய்மாமா மரியாதைக்குரிய எனது தாய்மாமாக்களில் ஒருவரும் எங்களுடைய கீழவிட்டு மாமா அவர்களுக்கு என்றென்றும் மரியாதையாக இருப்பேன். அவர்கள் இந்த மரியாதை செலுத்தியதற்காக நன்றியினை காணிக்கையாக்குகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு பேர்புகழ் பெருங்கலூர் கிராமத்தில் நடிகர் திலகம் செவாலிய சிவாஜி பத்மஸ்ரீ பத்மபூஷன் சிங்க தமிழன் சிம்மக்குரலோன் அவர்களின் பிறந்த நாள் விழாவை முன்னிட்டும் நினைவு தின விழாவை முன்னிட்டும் சத்யா ஹரிச்சந்திரா என்ற சிறப்பான நாடகம் மிகவும் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று அந்த அரங்கேற்ற நாயகனாக திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வெகு சிறப்பாக நடித்து நமது கிராமத்திற்கும் நம் சுற்று வட்டார பகுதிக்கும் மிகவும் நற்பெயரை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய பணி தொடர இறைவனை வேண்டுவோம். இந்த விழாவிற்கு வருகை தந்து மிகவும் சிறப்பாக நடத்தி தந்த நடித்த நாடக குழுவினருக்கும் இங்கு வந்து இந்த நாடகத்தை பார்வையாளர்களாக அமர்ந்து சிறப்பித்தமைக்கும் இந்த விழாவில் முக்கியமாக ஒளி அமைத்த பிரியா சவுண்ட் சர்வீஸ் தம்பி ஜெகதீசன் அவர்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் சுற்று வட்டார பொதுமக்களுக்கும் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் சார்பாகவும் எங்கள் பெருங்கலூர் கிராமத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினை உரித்தாக்கிக் கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்கே சத்ய ஹரிச்சந்திரனாக வேடம் தாங்கி நடித்து வெற்றிகரமாக முடித்த எனது அத்தான் அவர்களுக்கு எங்கள் வீட்டின் சார்பாக இந்த பொன்னாடையை போத்து. நன்றி நன்றி நன்றி. தற்பொழுது இளமனூர் கிராமத்தை சேர்ந்த முத்துக்குமார் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிக்கிறார்கள். எனக்கு மரியாதை செலுத்திய எங்களுடைய மாமா சின்ன மாமா அவர்களுடைய மகன் செல்வ மகன் பழனி செல்வகுமார் எனக்கு மரியாதை செலுத்தி அதற்காக நான் என்றென்றும் அவர்களுடைய பொற்பாத கமலங்களிலே வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
என்னுடைய ஆறுயிர் மைத்துனன் இளமனூர் கிராமத்தைச் சேர்ந்த தம்பி முத்துக்குமாருக்கு, மைத்துனர் முத்துக்குமாருக்கு எனது மனமார்ந்த நன்றியினை காணிக்கையாக்குகிறேன். நன்றி, வணக்கம்.